புகழ் அகாடமியினுடைய வணக்கங்கள். ஸோ நம்ம இப்போ 11th மேக்ஸில் சாப்டர் 8ல் கொஷின் நம்பர் 11th ஒன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 4th கொஷின்லேருந்து 10th கொஷின் வரை வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணிட்டு 11th கொஷின் பாருங்கள். ஸோ பார்க்கலாம். கொஷின் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமெட்டிக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியில் அதனுடைய வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு முக்கோணத்தினுடைய முனைகள் அப்படின்ட்டு ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிசியினுடைய மிட் பாயிண்ட் வந்து டி, ஏசியினுடைய மிட் பாயிண்ட் இ, அதாவது சிஏனுடைய மிட் பாயிண்ட் இ, ஏபியினுடைய மிட் பாயிண்ட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்குமே மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா, இந்த மிட் பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ற அந்த வெர்டிசஸையும் மிட் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ வந்து சம்மேஷன் வந்து அதனுடைய சம் வந்து 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னா ஸோ டைரக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம். ஏபிசியில் ஏபிசி ஆர் வெர்டிசஸ், ABC vertices D, E, F be the midpoints of D வந்து BC னுடைய midpoint. ஸோ நடுப்புள்ளி ஓகேங்களா, BC, CA, AB respectively. ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ கரெக்டாக எதனுடைய டிங்கிறது எதுக்கு மிட் பாயிண்ட்னா பிசிக்கு, இங்கிறது எதுக்கு மிட் பாயிண்ட்னா சிஏக்கு, எஃப்ங்கிறது எதுக்கு மிட் பாயிண்ட்னா ஏபிக்கு. ஸோ வரிசையாக அதுக்கு உண்டான மிட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஏபிசி வெர்டிசஸ் டிஇஎஃப்ல மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இந்த ஏபிசி சிஏ ஏபி. சரிங்களா, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, அந்த மிட் பாயிண்ட்ஸையும் அந்த வெர்டிசஸையும் ஜாயின் பண்ணி AD வெக்டார் பிளஸ் BE வெக்டார் பிளஸ் CF வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ், இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, வெர்டிசஸும் மிட் பாயிண்ட்ஸும் ஈக்குவலா போட்டிருக்கேன். ஸோ AD வெக்டார் பிளஸ் BE வெக்டார் பிளஸ் CF வெக்டாருடைய சம் வந்து 0 வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஆஸ் யூசுவல் நம்ம ப்ரூஃபுக்கு போயிடலாம். ப்ரூஃப்ல போகணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே OBD ஆரிஜின் எடுக்கிறோம். லெட் OBD ஆரிஜின், ஆரிஜினா வச்சுட்டு ஸோ தேர்ஃபோர் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம், OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார், OC வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார். இதெல்லாம் என்னது, பொசிஷன் வெக்டார்ஸ். சரிங்களா, ஸோ இதே மாதிரி நம்ம என்னது ஃபிக்ஸ் பண்ண முடியும், OD வெக்டார் ஃபிக்ஸ் பண்ண முடியும். OD வெக்டார்ங்கிறது என்னது, OD வெக்டார் எது சம்பந்தப்பட்டது, B யும் C யும் சம்பந்தப்பட்டது. ஸோ B வெக்டார் பிளஸ் C வெக்டார் டிவைடட் பை 2. இந்த மாதிரி நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம். ஸோ மறுபடியும் நம்ம தொடர்ந்து நிறைய கணக்குகள் பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா, தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், கணக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் OE வெக்டார் நம்ம எழுதலாம். OE வெக்டார்னா எங்க இருக்கு, OE வெக்டார். ஸோ OE வெக்டார் எது சம்பந்தப்பட்டது, C வெக்டாரையும் A வெக்டாரையும் சம்பந்தப்பட்டது. ஸோ C வெக்டார் பிளஸ் A வெக்டார் டிவைடட் பை 2. அப்புறம் மீதி இன்னொன்று OF வெக்டார் இருக்கு. OF வெக்டார் எது சம்பந்தப்பட்டது, A வெக்டாரையும் B வெக்டாரையும் சம்பந்தப்பட்டது. ஸோ A வெக்டார் பிளஸ் B வெக்டார் டிவைடட் பை 2. ஏன் இந்த டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 எடுக்கிறோம்னா, எல்லாமே மிட் பாயிண்ட்ஸ். மிட் பாயிண்ட்ஸுக்கு நாம இப்படி தான் வெக்டர் வந்து பொசிஷன் வெக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். அது நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம். ஸோ OA வெக்டார் ஏனும் OB வெக்டார் பினும் OC வெக்டார் சினும் டைரக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பொசிஷன் வெக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இது மிட் பாயிண்டா இருக்கிறதுனால 2 வெக்டர் ஆட் பண்ணி அதை டிவைடட் பை 2 பண்ணாதான் அது மிட் பாயிண்ட்டுக்கான பொசிஷன் வெக்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா, அப்படி பார்த்தோம்னா OD, OE, OF கான பொசிஷன் வெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். AD வெக்டார் பிளஸ் BE வெக்டார் பிளஸ் CF வெக்டார். ஸோ போன கணக்கு நம்ம வீடியோவில் போட்டிருப்போம்.
ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஆரிஜின் ஓங்கிற ஆரிஜினை வச்சு இதை நம்ம பிரித்து எழுதும். இதை பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம், ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் பிளஸ் இது எப்படி எழுதலாம், ஓஇ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் பிளஸ் இது எப்படி எழுதலாம், சிஎஃப் வெக்டாரை ஓஎஃப் வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஸோ பிளஸ் ஓஎஃப் வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஸோ இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இது போன நாட்களே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், ஷார்ட்டாக தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது. ஏடிங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆரிஜின் வச்சு ஓடி மைனஸ் ஓஏ, இந்த ரெண்டாவதாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது செகண்டாக வரும், நடுவில் மைனஸ் வந்துடும். சரிங்களா, ஓடி மைனஸ் ஓஏ, ஓஇ மைனஸ் ஓபி, ஓஎஃப் மைனஸ் ஓசி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஓடி வெக்டார் பிளஸ் ஓஇ வெக்டார் பிளஸ் ஓஎஃப் வெக்டார் மைனஸ் OA vector minus OB vector minus OC vector. சரிங்களா, மைனஸா இருக்கிறது எல்லாத்தையும் நான் பின்னாடி எழுதிட்டேன், பிளஸ்ஸா இருக்கிறது எல்லாத்தையும் முன்னாடி எழுதிட்டேன். இதுக்கு உண்டான பொசிஷன் வெக்டர்ஸ் எழுதி நம்ம அதை ஷார்ட் பண்ணாலே நமக்கான ஆன்சர் 0 கிடைச்சிடும். சரிங்களா, பார்த்துடலாமா. இப்போ OD வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம், D வெக்டார் plus C வெக்டார் divided by 2 plus OE வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம், C வெக்டார் plus A வெக்டார் divided by 2. as usual OF வெக்டார் எப்படி எழுதலாம், A வெக்டார் plus B வெக்டார் divided by 2 minus OA வெக்டார் எப்படி எழுதலாம், A வெக்டார் OB வெக்டார் B வெக்டார் OC வெக்டார் C வெக்டார். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம நிறைய எழுதுறோங்கிறத பத்தி இப்போ நம்ம யோசிக்கவே கூடாது. மெயின் தாட்டே உங்க மைண்ட்ல அதான் இருக்கும். நிறைய கசகசன்னு எழுதுறாங்க, அப்ப நமக்கு அந்த கணக்கு புரியாது அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே நீங்க வரக்கூடாது. சரிங்களா, என்ன பண்ணியிருக்கோங்கிறத லைனா நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஏபிசியை முனைப்புள்ளின்னு எழுதுறோம், டிஎஃப் நடுப்புள்ளின்னு எழுதுறோம், மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அது ரெஸ்பெக்டிவ்லி கரெக்டா டி எதுக்கு நடுப்புள்ளி, இ எதுக்கு நடுப்புள்ளி, எஃப் எதுக்கு நடுப்புள்ளிங்கிறத நாம இங்கே காமிச்சிட்டோம். இதே அவங்க கொஸ்டின்லயே கொடுத்துறாங்க. பிளஸ் என்ன பண்றோம், ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, வெர்டிசஸும் மிட் பாயிண்டையும் ஆட் பண்ணி அதை ஒரு வெக்டரா எடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 0 வெக்டர்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, இப்படி நம்ம டூ ப்ரூவ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், ஓ ஆரிஜின் எடுத்துக்கிறோம், ஆரிஜினை வச்சுட்டு பொசிஷன் வெக்டர் OA, OB, OC, OD, OE, OF இதுக்கெல்லாம் வந்து பொசிஷன் வெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததனுடைய எதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்களோ அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், OD மைனஸ் OA, OE மைனஸ் OB, OF மைனஸ் OC அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டு மைனஸ் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கு உண்டான பொசிஷன் வெக்டர்ஸை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இது எல்லாத்துலயுமே 2 காமன்ஸா இருக்கு. 2 காமனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸோ 2 காமனா போட்டுக்கலாம். ஸோ 2 காமனா போட்டுக்கிறோம். மைனஸ் அந்த ஓ ஏ வெக்டர் பிளஸ் சாரி இன்னொரு மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் எதுவுமே ஆகல, அது அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுல என்ன இருக்கு பாருங்க, இது 2 காமனா போட்டாச்சு. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும்னு அர்த்தம். 2 A இருக்கும், 2 B இருக்கும், 2 C இருக்கும். அது அப்புறம் எப்படி எழுதலாம், 2A வெக்டார் பிளஸ் 2B வெக்டார் பிளஸ் 2C வெக்டார். ஓகேங்களா, 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு. இந்த டிவைடட் பை 2 வந்து காமனா வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து 2 காமனா எடுக்கலாம். அப்ப எடுத்தோம்னா என்ன வரும், 2 into A வெக்டார் plus B வெக்டார் plus C வெக்டார் divided by 2 minus A vector minus B vector minus C vector. So நான் இத எதுவுமே பண்ணல, அந்த minus A minus B minus Cங்கறத நான் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த OD OE OF க்கு உண்டான பொசிஷன் வெக்டர்ஸ் மட்டும் தான் நாம இப்போ ஷார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். சோ இங்க என்ன கிடைக்குது, A vector plus B vector plus C vector. அதே மாதிரி மைனஸ் டேர்ம்ல A vector plus B vector
plus c vector. சார் அங்கெல்லாம் மைனஸ் தானே சார் இருக்கு, மைனஸை காமனா வெளியில போட்டேன். ஸோ மைனஸை காமனா போட்டா இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ். ஸோ இது பிளஸ் டேர்ம்ல ஒன்று இருக்கு, இது மைனஸ் டேர்ம்ல ஒன்று இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 மைனஸ் 1 அப்படிங்கிற அர்த்தம். ஸோ 1 மைனஸ் 1 என்ன 0. ஸோ 0 வெக்டார். ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிச்சு. ஸோ ஹென்ஸ் தி ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்றோம், எல்லாத்துலயுமே காமனா 2 இருக்கு. ஸோ காமன் 2 போட்டாச்சு. இங்க 2a இருக்கும், 2b இருக்கும், 2c இருக்கும். இந்த 3 இதுல மட்டும் 2a இருக்கு, 2b இருக்கு, 2c இருக்கு. அது எப்படி எழுதிக்கிறோம், 2a plus 2b plus 2c எழுதிக்கிறோம். அப்புறம் 2 காமனா எடுக்கிறோம். ஸோ a plus b plus c ன்னு எடுக்கிறோம். அப்ப 2 கேன்சல் ஆகுது. ஸோ இங்க ஒரு a plus b plus c, அங்க minus a plus b plus c. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைச்சிச்சு 0 கிடைச்சிச்சு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வெர்டிசஸும் மிட் பாயிண்ட்ஸும் சேர்ந்த ஒரு வெக்டர்ஸ் வந்து 3 வெக்டர் ஆட் பண்ணும்போது இங்க பாருங்க AD BE CF இப்படி டயக்ராமேட்டிக்கா பார்த்தாலும் அதுவும் ஒண்ணுதான். சரிங்களா. மிட் பாயிண்ட்ஸையும் அந்த வெர்டிசஸையும் ஜாயின் பண்ற பாயிண்ட் அதனுடைய கூடுதல் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 0ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பொறுமையா மறுபடியும் வீடியோ பாருங்க, புரியலனாலும் மறுபடியும் வீடியோ பொறுமையா பார்த்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சிடும். சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க மூலமா தான் நிறைய வீடியோஸ் நான் டெய்லியும் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து பயன்படலாம். நன்றி, வணக்கம்.